பீகார் மாநிலம் நவடா மாவட்டம் வாரிசாலிகஞ்ச் கிராமத்தைச் சேர்ந்த ஒன்கார் நிராலா என்பவர் ரயில் நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள ரயில் நிலையத்தில் ஸ்டேஷன் மாஸ்டராக பணியாற்றி வந்ததால் மானாமதுரையில் குடும்பத்தினரோடு வசித்து வந்தார். இவருக்கு ஒரு மகன் 2 மகள்கள் உள்ளனர். இவருடைய 9 வயது மகன் சிவான்ஸ் நிராலா 3ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் அவனுக்கு கல்லீரலில் புற்றுநோய் ஏற்பட்டுள்ளது. கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மகனின் உயிரை காப்பாற்ற வங்கியில் 15 லட்சம் ரூபாய் கடன் பெற்று சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்து வந்திருக்கிறார். மேலும் நண்பர்கள் உடன் பணியாற்றியவர்கள் என 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் பெற்றும் மருத்துவம் பார்த்து வந்திருக்கிறார். இதற்கிடையே பணியிட மாற்றம் செய்யப்பட்டதால் அவர் மும்பைக்கு சென்றதை அடுத்து மகனின் மருத்துவத்திற்காக மனைவி மகள்களை தமிழ்நாட்டிலேயே விட்டிருக்கிறார். புற்றுநோய் 3வது கட்டத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நிலைமை மோசமாகி கல்லீரல் அகற்றப்பட்டுள்ளது. மகனின் அவதியை சற்றும் பார்த்து கொள்ள முடியாமல் அவரது தாயாரே கல்லீரல் கொடுக்க முன்வந்திருக்கிறார். இந்த நிலையில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக 35 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் என மருத்துவர்கள் கூறியுள்ளனர். தனக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு பணம் தேவைப்படுவதால் உதவி செய்து தனக்கு ஒரு வாழ்வை கொடுக்குமாறு அந்த சிறுவன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நான் பீகார்லேருந்து இப்போ தமிழ்நாடு வந்திருக்கேன். எனக்கு லீவர் கேன்சர் பிரச்சனை. எனக்கு லீவர் டிரான்ஸ்பிளான்ட் எனக்கு வேணும். அதுக்கு 35 லட்சம் எனக்கு வேணும், தேவை இருக்கு. அம்மா அப்பா காசு இல்லை, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, டொனேட் பண்ணுங்க. எனக்கு 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 ஒரு லைஃப் கொடுங்க ப்ளீஸ், எனக்கு ப்ளீஸ். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.